அனைவருக்கும் வணக்கம். நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 3 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் இப்போ பார்க்கலாம். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படின்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த படங்கள் கொடுத்துருக்காங்க, இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சீட் ஆனது நமக்கு சாப்லிங்கா மாறிடுச்சு. அந்த இடத்துல விதை நாத்தா அது வெளியில வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா டே ஆனது நைட்டா மாறி இருக்கு. ஒரு ராக் ஆனது இந்த இடத்துல ஒரு ஸ்கல்ப்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே இந்த இங்க ஃப்ரூட் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே என்னது, ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது இட் இஸ் அ லா ஆஃப் நேச்சர். அது இயற்கையினுடைய ஒரு நியதி. பட் இந்த சேஞ்ச் ஆனது வித்தின் அ செகண்ட் ஆர் மினிட்ல நடந்திருக்கலாம், ஆர் இட் டேக்ஸ் 2 to 3 hours to 2 to 3 days or 2 to 3 years அப்படி கூட லாங் டியூரேஷன் எடுத்து கூட நடந்திருக்கலாம். அப்போ சேஞ்ச்னா மாற்றம். இந்த மாற்றம் என்பது ஒரு இயற்கையின் நியதி. இது உடனடியா நடந்ததாகவும் இருக்கலாம், அல்லது பல நாட்களோ பல மாதங்களோ அல்லது பல வருடங்களாக நடைபெறுவதாகவும் இருக்கலாம். அப்போ சேஞ்ச் அப்படின்னா என்ன? இனிஷியல் ஸ்டேட்டுக்கும் ஃபைனல் ஸ்டேட்டுக்கும் இடையில அப்சர்வபிள் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நாம சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சேஞ்ச் ஆனது என்ன மாதிரி இடத்துல நடக்கலாம்? ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்ல, கலர்ல, டெம்பரேச்சர்ல, பொசிஷன்ல, காம்போசிஷன்ல, இப்படி எதுல வேணாலும் அந்த சேஞ்ச் ஆனது நடைபெற்று இருக்கலாம். பட் சம் சேஞ்சஸ் can be observed, but some changes are not possible to notice. ஒரு சில சேஞ்சஸ் நம்மால அப்சர்வ் பண்ணலாம், பட் ஒரு சிலதை நம்மால அப்சர்வ் பண்ண முடியாது. அது நோட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு பலூனு இந்த இடத்துல காத்து ஊதி நம்ம பலூனை காத்தால நிரப்புனா ஒரு பலூன் இருக்கு. சேஞ்சஸ் தெரியுது. இதோட ஷேப் வேற, இதோட ஷேப் வேற, இதோட சைஸ் வேற, இதோட சைஸ் வேற. ஸோ இங்க ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மால சொல்ல முடியும். கிளாசிபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ், நம்ம சுத்தி நடக்கிற இந்த சேஞ்சஸை சம் கைண்ட்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க? ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ், மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள், ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ், மீளும் தன்மை கொண்ட மீள இயலாத மாற்றங்கள், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள் சேஞ்சஸ், விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள், நேச்சுரல் அண்ட் மேன்மேடு சேஞ்சஸ், இயற்கையான மற்றும் செயற்கையாக மனிதனால் உண்டாக்கப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி இதை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. நாம இதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸை பார்க்கலாம். நமக்கு தெரியும், ஒரு பல்ப் இருக்கு, சுவிட்சை ஆன் பண்ணனையும் என்ன ஆயிரும், பல்பு லைட் ஆகும், அதாவது எரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த சேஞ்ச் ஆனது வித்தின் அ செகண்டுக்குள்ள நமக்கு நடந்துருச்சு. அதே ஒரு குழந்தை பிறந்து முழு மனிதனா ஆகிறது வித்தின் அ செகண்டுக்குள்ளேயோ அது வித்தின் அ மினிட்டுக்குள்ளேயோ நடக்கும் அப்படின்னா அது நடக்காது. இட் டேக்ஸ் சம் மோர் இயர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கிறோம். ஒரு சேஞ்ச் வித்தின் அ செகண்ட்ல நடக்குது, இன்னொரு சேஞ்ச் அதே ரொம்ப காலம் எடுத்துக்குது, இயர்ஸ் லெவலுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்குது. அதே போல நாம ஒரு 2 or 3 days கழிச்சு நம்மளோட ஸ்கூல்ல பெஞ்சஸ் ஆர் டேபிள்ஸ் எல்லாம் இரும்புல இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது ரஸ்டிங் நடந்திருக்கும். ரஸ்டிங்னா துருப்பிடித்தல். ஏன் துருப்பிடிக்குது? ஸோ அது வேற காம்பனண்டா அந்த இரும்பானது அயான் ஆக்சைடா மாறுது. ஸோ அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆனது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது 2 to 3 days எடுத்துக்கும், எப்படிங்கிறதுக்குள்ள வெடிச்சுட்டு போயிருது. ஸோ ஸ்லோ சேஞ்சஸ் அப்படின்னா சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம், ஹவர்ஸ், டேஸ், மந்த்ஸ், இயர்ஸ்ல எடுத்துக்கிச்சுன்னா அது ஸ்லோ சேஞ்சஸ். அண்ட் என்னென்னலாம் எக்ஸாம்பிள்? growth ஆஃப் நெயில் அண்ட் ஹேர், முடி நகம் வளர்றது, சீசன்ஸ் பருவகால மாற்றங்கள் நடக்கிறது, விதை முளைச்சு வர்றது, இது எல்லாமே ஸ்லோ சேஞ்சஸ்ல வரும். ஃபாஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன? வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்குது, செகண்ட் ஆர் மினிட்ஸ் அதுக்குள்ள ஒரு சேஞ்ச் நடந்துருச்சுன்னா
அதை ஃபாஸ்ட் சேஞ்சஸ்ன்னு சொல்றோம். பர்ஸ்டிங் ஆஃப் அ பலூன், ஒரு பலூன் உடையிறதா இருக்கட்டும், ஒரு கிளாஸ் பிரேக் ஆகிறதா இருக்கட்டும், கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், பேப்பர் பர்ன் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு ஃபாஸ்ட் சேஞ்சஸ்ல வந்துடும். ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ். ரிவர்சபிள் அப்படின்னா மீளும் தன்மை கொண்ட, திரும்பவும் பழைய நிலைக்கு போகக்கூடிய மாற்றங்கள். இர்ரிவர்சபிள்னா மீளா தன்மை கொண்ட, மீளா மாற்றம் சொல்றோம், திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு போக முடியாத மாற்றங்கள்னு அர்த்தம். Some changes can be reversed. That type of changes are reversible changes. ஒரு touch me not plant இருக்கு, தொட்டா சிரிங்கி செடி, தொட்டோம்னா அதனுடைய ஷேப் மாறுது, திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது பழைய ஸ்டேஜுக்கு வந்துருது. ஸோ தட் இஸ் அ ரிவர்சபிள் சேஞ்ச். ஒரு ஐஸ் இருக்கு, அதை விட்டுட்டீங்கன்னா மெல்ட் ஆயிரும், அதே எடுத்துட்டு போய் நாம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா திரும்பவும் அது ஐஸா மாறிடும். ஸோ பழைய ஸ்டேஜுக்கு போயிருது, அது ஒரு ரிவர்சபிள் சேஞ்ச். ஒரு ரப்பரை ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து வச்சிருக்கீங்க, விட்டுட்டோம்னா திரும்பவும் பழைய பொசிஷன்ல போய் நின்னுக்கும். ஸோ அது ஒரு ரிவர்சபிள் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி திரும்பவும் பழைய ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நடக்கிற சேஞ்சஸை ரிவர்சபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்றோம். அப்படி திரும்பவும் பழைய ஸ்டேஜுக்கு போக முடியாத மாதிரி நடக்கிற சேஞ்சஸ் irreversible changes அப்படின்னு சொல்றோம். The changes which cannot be reversed or to get back to the original state, அது எல்லாமே irreversible changesல சேரும். பாருங்க, கேண்டில் ஆனது எரியுது, எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல எரிஞ்சு போன பகுதியை திரும்பவும் நாம கேண்டிலா ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அது ஒரு irreversible சேஞ்ச். ஒரு பலூன் இருக்கு, இந்த பலூனை நாம ஒரு பின்னை வச்சு பியர்ஸ் குத்தி நாம அதை வெடிக்க வச்சுட்டோம், திரும்பவும் அதை பலூனை காத்துள்ளதாவே மாற்ற முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் irreversible changes அப்படின்னு சொல்லி அர்த்தம். சம் எக்ஸாம்பிள்ஸ், மில்க் கர்டா மாறுறது, திரும்பவும் கர்டு மில்கா மாற முடியாது. ஸோ அது ஒரு irreversible சேஞ்ச். ஃபுட்டு டைஜஸ்ட் ஆன பின்னாடி, டைஜஸ்ட் ஆனதுல இருந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அது ஒரு irreversible சேஞ்ச். பேட்டர், மாவுல இருந்து இட்லி உருவாக்கின பின்னாடி திரும்பவும் இட்லி மாவா மாற்ற முடியுமா? முடியாது. ஸோ அது எல்லாமே நமக்கு irreversible சேஞ்சஸ்ல வரும்.